ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட் லெசன் இன்ட்ரொடக்ஷன் டு அக்கௌண்டிங். இப்போ அக்கௌண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அக்கௌண்டன்சிக்கு தமிழில் கணக்கு பதிவியல். கணக்குகளை பதிவு செய்யக்கூடிய முறை தான் அக்கௌண்டிங். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிரான்சாக்ஷன் இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், எழுதி வைக்கணும். தட் இஸ் கால்டு அக்கௌண்டிங். இது பணம் சம்பந்தமானது இருக்கலாம், இல்லது பணம் இல்லாமல் அசட்ஸ் வாங்கியிருக்கலாம், அல்லது எக்கனாமிக் ரிசோர்ஸஸ். ஸோ எல்லா நடவடிக்கைகளும் ரெக்கார்ட் பண்ணுறது தான் அக்கௌண்டிங். ஓகே, ஏன், வாட் பர்பஸ், எந்த காரணத்துக்காக நம்ம அந்த எல்லா நடவடிக்கைகளையும் ரெக்கார்ட் பண்ணுறோம்னா, இப்போ எல்லா ஆக்டிவிட்டீஸுமா அதிக அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது பிஸ்னஸில். எல்லா செயல்பாடுகளும் எல்லா நடவடிக்கைகளும் நம்ம மைண்டில் வச்சுக்க முடியாத காரணத்தினால நம்ம அந்த டிரான்சாக்ஷனை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, யாரெல்லாம் பயனடைகிறாங்கன்னா, கவர்மெண்ட், இன்வெஸ்டர்ஸ், கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்ட் பண்ணுறது சிஸ்டமேட்டிக்கலாக இருக்கணும், சயின்டிஃபிக்கலாக இருக்கணும், யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும். ஓகே, தே ஆர் யூஸிங் ஃபார் டபுள் என்ட்ரி சிஸ்டம். எது டெபிட் வரும், எது கிரெடிட் வரும், அது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும். அதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதத்தில் ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், டேட் வைஸ், அதுதான் யூனிஃபார்மிட்டி, சிஸ்டமேட்டிக்கலி அண்டு சயின்டிஃபிக். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் இஸ் ஏ லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஏன் லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்கிறோம்னா, இட் ஃபெசிலிட்டேட் கம்யூனிகேஷன். தகவல் தொடர்புக்கு அக்கௌண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங்குடைய ஃபாதர் யாருன்னு பார்க்குறோம். இன் 1494 who is the father of accounting? லூக்கா பாசியோலி. ஓகே, லூக்கா பாசியோலி தான் ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங். அடுத்தது, டியூ டு த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் 18th and 19th century லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷனாக இருந்துச்சு. பிஸ்னஸ் எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன், அதிக அளவில் நடத்தப்படுறதுனால எல்லா டிரான்சாக்ஷனையும் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸையும் மஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்தது மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் எப்படி இருக்குன்னா, சிஸ்டமேட்டிக்கல் ப்ராசஸாக இருக்கணும். வாட் இஸ் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ்? அந்த டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது மெஷரிங், ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், இன்டர்பிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். தட் இஸ் கால்டு சிஸ்டமேட்டிக்கல் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, இதில் என்னென்ன அக்கௌண்டிங்கில் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, நமக்கு எவ்வளவு ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ரிசோர்ஸஸ்னால் நமக்கு வளங்கள், நம்ம பிஸ்னஸ் பண்ணுவதற்கு தேவையான மூலதனம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது. அடுத்தது, அந்த ரிசோர்ஸஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஹவு த அவைலபிள் ரிசோர்ஸஸ் ஹவ் பீன் எம்ப்ளாய்டு. தென் நெக்ஸ்ட்டு, அந்த ரிசோர்ஸஸை பயன்படுத்தி என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், லாஸ்ட் ஒன். இந்த பிஸ்னஸில் நமக்கு என்ன கிடைக்கும்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ். மேக்ஸிமம் பிஸ்னஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம், வி ஆர் கெட்டிங் மோர் ப்ராஃபிட். அது மெயின் எய்ம். பிஸ்னஸோடைய மெயின் எய்ம் எப்படின்னா என்னென்னா, வி ஆர் கெட்டிங் மோர் ப்ராஃபிட் ஃப்ரம் த பிஸ்னஸ். அப்புறம் 2 டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் ஒரு டெஃபினிஷன். அக்கௌண்டிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங். அது ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்து கிளாசிஃபையிங் அண்ட் சம்மரைசிங் இன் எ சிக்னிஃபிகண்ட் மேனர் அண்ட் இன் டேர்ம் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவன் விச் ஆர் த பார்ட் அட்லீஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் கேரக்டர் அண்ட் இன்டர்பிரேட்டிங் ஆஃப் த ரிசல்ட். தேர்ஃபோர் அக்கௌண்டிங்னாவே என்னது, இட் இஸ் அன் ஆர்ட். சிஸ்டமேட்டிக்கலி ரெக்கார்ட் ஆல் த ப்ராசஸ், ஆல் த ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு, அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷனும் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபினிஷன் மூலம் 4 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டிங் இஸ் அன் ஆர்ட்.
ஓகேவா? யூ மஸ்ட் டிசைன் அக்கௌண்டிங் சிஸ்டம் அண்டு பாலிசி. செகண்ட் ஒன், ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஆர் ஈவெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மஸ்ட் பி ரெக்கார்டட். நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் எல்லா டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்தது அது சிஸ்டமேட்டிக்கல் ப்ராசஸாக ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங் அண்ட் சம்மரைசிங். லாஸ்ட் ஒன், we are getting result, communicating the person. So these points including the definition. Next one, accounting cycle. அக்கௌண்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கிளியர் பிக்சர்ஸ். அக்கௌண்டிங் சைக்கிள். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? கேபிட்டல், முதல் தேவை, மூலதனம் தேவை. அதுலேருந்து தான் டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாவே ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே 2 பர்சன் இருப்பான். பையிங், செல்லிங். பையர், செல்லர். பை அண்ட் சேல்ஸ், வாங்குறவன் விற்கிறவன். இந்த மாதிரி 2 பேர் இருக்கணும், ஆப்போசிட் சைடு இருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஓப்பனிங் என்ட்ரி. அதுலேருந்து தான் அதுதான் டிரான்சாக்ஷன். இன்வெஸ்ட் பண்ணுறோம், கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறோம். சம் போட உங்களுக்கு புரியும். ஓகே. அப்புறம் அந்த பிஸ்னஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் பண்ண பொருளை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் மார்க்கெட்டில். இது எல்லாமே டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிரான்சாக்ஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஜேர்னல்ஸ் மேக் பண்ணணும். ஜேர்னலைசிங். ஜேர்னல்ஸ்னால் விச் ஒன் இஸ் டெபிட், விச் ஒன் இஸ் கிரெடிட். ஓகே. அடுத்தது தேர்ட் ஒன், அந்த ஜேர்னல்ஸை பேஸ் பண்ணி போஸ்டிங் அண்டு பேலன்சிங். அது அவாவே அக்கௌண்ட்டில் எழுதணும். சேல்ஸ்னால் எவ்வளவு, பர்ச்சேஸ்னால் எவ்வளவு, இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, இது எப்படி டேலி பண்ணணும். பேலன்சிங்னா டேலி, டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைடை பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது இதை போஸ்டிங்கும் லெஜரையும் வச்சு நம்ம ப்ரிப்பேர் ஃபார் த ட்ரையல் பேலன்ஸ். ப்ரிப்பேர் ஃபார் த ட்ரையல் பேலன்ஸ். இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். லெஜர் பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்து லாஸ்ட் வந்து ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபைனல் அக்கௌண்ட்டு 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ட்ரேடிங் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாஸ்ட் ஸ்டெப் பேலன்ஸ் ஷீட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா வியாபாரம் சம்மந்தமானது. வியாபாரத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் என்ட்ரி பண்ணி we are getting பேலன்சிங் ஃபார் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். இதுதான் வியாபார கணக்கு, ட்ரேடிங் அக்கௌண்ட். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாப நட்ட கணக்கு. இதில் எல்லா எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் இன்கம், அந்த தொழிலுக்காக, அந்த தொழில் நடத்துவதற்காக என்னென்ன செலவுகள் வந்துச்சு, என்னென்ன வருமானங்கள் வந்துச்சு, இதை இப்போ என்ட்ரி பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் end of the year we have to prepare. We know the financial position of the company or organization. அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பணம் சம்பந்தமான நடவடிக்கைகள். பணம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, கையில் எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், பேங்க்கில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸையும் என்ட்ரி பண்ணுறது தான் பேலன்ஸ் ஷீட். we know about the financial position of the business. இது லாஸ்ட் ஸ்டெப். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் ஓப்பனிங் என்ட்ரி. நெக்ஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணுவோம், பிஸ்னஸ் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு செய்வோம். அதேமாதிரி தான் ஓப்பனிங் என்ட்ரி வந்தாவே டிரான்சாக்ஷன் வந்துடும், ஜேர்னல்ஸ் வந்துடும், போஸ்டிங் வந்துடும், ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இந்த 3 வந்து சேர்ந்து தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே. இது ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அக்கௌண்டிங். அதனுடைய நோக்கங்கள் என்ன, எந்த நோக்கத்துக்காக அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன், சிஸ்டமேட்டிக்கலாக ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட். நடவடிக்கைகளை சிஸ்டமேட்டிக்காக, அதாவது டேட் வைஸ் யூ மஸ்ட் என்டர். செகண்ட் ஒன், வி நோ அபவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். அந்த பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கோம், அந்த பிஸ்னஸில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் த ரெக்யர்மெண்ட்ஸ். பயனீட்டாளர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக வி ஆர் ப்ரிப்பேரிங். ப்ரொடெக்ட் த ப்ரொப்ரேட்டர்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ். ப்ரொப்ரேட்டர் இஸ் அன் ஓனர், அவங்கள பாதுகாக்கணும்.
அடுத்தது சால்வன்சி அண்ட் லிக்விடன்சி பொசிஷன் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ். லிக்விடிட்டி பொசிஷன் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ். கடனை நம்ம திருப்பி செலுத்துகிற அளவுக்கு நமக்கு சொத்துக்கள் இருக்கணும் பிஸ்னஸில். இந்த நோக்கத்துக்காக we are preparing for the accounting. நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனுடைய பணிகள் என்னென்ன. ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து மெஷர்மெண்ட். ஓகே, இது மெஷர்மெண்ட் எதுக்குன்னா we show the financial position of the enterprises. Systematical record of the transaction, that is called measurement. Then forecasting. ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸையும் ஃபினான்ஷியல் பொசிஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் கால்டு ஃபோர்காஸ்டிங். அடுத்து கம்பேரிசன். நம்மளுடைய ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸையும் பிளான்டு பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஆக்சுவல் இப்போ நிகழ்காலத்தில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏற்கனவே நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம், ரெண்டுக்கும் ஒத்து வருதான்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணிக்கணும். அடுத்தது டெசிஷன் மேக்கிங். பிளானிங், எவாலுவேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்டு கண்ட்ரோல். give the information to the management. என்னென்ன பிளானிங் இருக்குது, எப்படி எவாலுவேட் பண்ணுறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் கண்ட்ரோலிங். Control means strengthen and weakness are identified to provide feedback on the various measures adopted. எங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எந்த இடமெல்லாம் நம்ம வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபீட்பேக் வாங்கிறது தான் கண்ட்ரோல். தென் அசிஸ்டன்ஸ் டு கவர்மெண்ட். நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். எதுக்காகனா we are submitting for the tax, income tax. கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய சப்சிடி கொடுக்கும், ஓகேவா, தள்ளுபடி கொடுக்கும். இதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அதனுடைய முக்கியத்துவம், அக்கௌண்ட்டுக்கு ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக்கல் ரெக்கார்ட். முறையாக எல்லா டிரான்சாக்ஷனையும் டேட் வைஸ் புக்கில் வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் காமன் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக we must prepare for the accounting. அது என்னென்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் பேலன்ஸ் ஷீட். அடுத்தது அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ். நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. எந்த ஏரியாலாம் வீக்னஸாக இருக்கும், எந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேவா. அடுத்தது நம்மளுடைய லிக்விடிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் சால்வன்சி ஆஃப் த பிஸ்னஸ். நமக்கு கடன்கள் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, கடன் வாங்கினதுக்கு போதுமான சொத்துக்கள் நம்மக்கிட்ட இருக்கான்னு சொல்லி எல்லாமே அசஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது டெசிஷன் மேக்கிங். நம்முடைய ரொட்டீன் ஸ்டேட்மெண்ட்டை, அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சு பிளான் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் சாட்டிஸ்ஃபைஸ் லீகல் ரெக்யர்மெண்ட். அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கெல்லாம் நல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும். அது ப்ராவிடென்ட் ஃபண்டு, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன், டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்சஸ், அப்புறம் ஃபைலிங் ஆஃப் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ராப்பர்லி ஃபில்ஃபில்டு. இது எல்லா ஸ்டெப்ஸும் ப்ராப்பராக நடக்கணும். அதுதான் சாட்டிஸ்ஃபை லீகல் ரெக்யர்மெண்ட். தென் இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப். நம்ம மட்டும் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்க மாட்டோம், நிறையா பேர் ஆர்கனைசேஷன் நம்ம பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. நம்மக்கிட்ட போதுமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், லோன் வாங்கியிருப்போம், பேங்க்லேயோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்லேயோ லோன் வாங்கியிருப்போம். அடுத்தது நம்மளோட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ், அப்புறம் நமக்கு கடன் கொடுத்தவங்க கிரெடிட்டார்ஸ், அப்புறம் ஓனர், வி ஆர் ஏ ஓனர், தென் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டட் குரூப். என்ன நம்ம பிஸ்னஸில் இருக்கோ யூ மஸ்ட் இன்ஃபார்ம். தென் லீகல் எவிடன்ஸ். லீகல் எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எங்கே போக முடியும், கோர்ட்டுக்கு போக முடியும், ஓகேவா. ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அப்புறம் டாக்ஸேஷன். அடுத்து செட்டில்மெண்ட் டியூரிங் மெர்ஜர். டாக்ஸேஷன் மெர்ஜர் மீன்ஸ் when two or more business unit decided to merge. இப்போது நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், நமக்கு நிறைய ப்ராஃபிட், நிறைய சொத்துக்கள் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு பிஸ்னஸை வாங்கலான்னு டிசைட் பண்ணி ஏற்கனவே இருந்த பிஸ்னஸையும் புதுசாக வாங்கின பிஸ்னஸுக்கும் மெர்ஜ் பண்ணி அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணணும், ஓகேவா.
அதுதான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் மெர்ஜர்? 2 or more business unit forming a single entity is known as merger. நம்மகிட்ட ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் வாங்கியிருப்போம். 2 பிஸ்னஸையும் 2 or more business மெர்ஜி பண்ணுறது தான், ஒரே மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வரது தான் மெர்ஜர். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அக்கௌண்டிங், ஆப்ஜெக்ட், மீனிங், ஃபங்க்ஷன், இம்பார்ட்டன்ஸ். இப்போ என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம், இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா டிரான்சாக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆக்டிவிட்டீஸ். அது வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து மணி, பணம் சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது மணி ஒர்த்து, பணம் சம்மந்தம் இல்லாமல் கூட்ஸாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், அசட்ஸாக இருக்கலாம். 1 person to another person, இது வந்து டிரான்சாக்ஷன். அடுத்தது இந்த டிரான்சாக்ஷன் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன்னா இமீடியட்லி யூ பே த கேஷ். இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா பொருளை வாங்கின உடனே பணத்தை கொடுக்கறது கேஷ் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன் எப்படி தெரியுமா? பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம், பணத்தை அப்புறமே கொடுப்போம். ஃபஸ்ட்டு ரிசீவ் த கூட்ஸ், தென் 1 or 2 months afterwards we have to pay the amount. That is called credit transaction. ரொக்க நடவடிக்கை, கடன் நடவடிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட். இப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் அக்கௌண்ட் இருக்கும். அசட் வாங்கினா ஒரு அக்கௌண்ட்டு, அப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம், யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்ககிட்ட இருந்து அது பர்சனல். அடுத்து என்னென்ன செலவுகள், என்னென்ன இன்கம் எல்லாமே தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு அக்கௌண்டிங் போஸ்டிங் போடணும். அடுத்தது கேபிட்டல், மூலதனம். ஒரு ஓனர் ஒரு பிஸ்னஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் கேபிட்டல். தட் பர்சன் இஸ் கால்டு ப்ரொப்ரேட்டர். தென் டிராயிங். டிராயிங்னு என்ன தெரியுமா? எடுப்பு தமிழில். ஓகே, இப்போது அந்த ஓனர் வந்து தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக அந்த பிஸ்னஸ்லேருந்து பணமோ அல்லது பணம் சார்ந்த சொத்துக்களோ பொருள்களோ எடுத்து அதுக்கு பேர் டிராயிங். ஓனர் ஃபார் த பர்சனல் யூசஸ் ஆஃப் த ஓனர். ஓகே, வித்ட்ரா ஃப்ரம் த பிஸ்னஸ். ஓனர் வந்து பிஸ்னஸ்லேருந்து தமக்கு தேவையான சொந்த செலவுக்காக பணம் எடுத்து அதுக்கு பேர் டிராயிங்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வவுச்சர். இது வந்து ரிட்டர்னாக இருக்கணும், ரிட்டர்ன் ஆர் பிரிண்டட் டாக்குமெண்ட்டாக இருக்கணும். இது ஒன் இஸ் த சப்போர்ட் ஆஃப் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஏமாற்ற முடியாது. வவுச்சர் வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஓனர்ஸை வந்து ஏமாற்ற முடியாது. ஓகே, அதில் வந்து என்னென்னலாம் இருக்கும், எவ்வளவு பணம், என்னென்ன வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் வந்து செல்லர் வந்து பையருக்கு கொடுக்கறது. ஓகே, விற்கிறவங்க தான் பொருளை வாங்கும்போது யார்கிட்ட பொருள் வாங்குகிறோமோ அவங்க கொடுக்கறது தான் வவுச்சர், இன்வாய்ஸ். த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை எ செல்லர் ஆஃப் கூட்ஸ் டு சென்ட் டு த பையர். செல்லர்னா விற்கிறவங்க, பையர்னா வாங்குறவங்க. அடுத்தது இன்வாய்ஸ். இப்போ தான் இன்வாய்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கூட்ஸ், பொருள் வாங்குகிறோம், பிஸ்னஸுக்கு தேவையான பொருள்கள் வாங்குகிறோம். கமாடிட்டிஸ், அது எந்த வேணாலும் இருக்கலாம், ஃபர்னிச்சராக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், ஓகேவா, டூல்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்னால் அக்கௌண்டிங் வேர்டில் வந்து கொள்முதல், வாங்குதல். ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுவோம், வாங்கிட்டு வந்தோம். இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்தோம், பீரோ வாங்கணும், ஏசி வாங்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவோம். பைக் வாங்கணும். பர்ச்சேஸ் மீன்ஸ் தமிழில் கொள்முதல், அக்கௌண்டிங் வேர்டில் ஜென்ரலாக சொல்கிறது வாங்குறது. அதான் பையிங் ஆஃப் கூட்ஸ், இட் இஸ் கால்டு பர்ச்சேஸ். இந்த பர்ச்சேஸ் வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று கேஷ் பர்ச்சேஸ், இன்னொன்று கிரெடிட் பர்ச்சேஸ். உங்கள் புக்கில் கொடுக்கல, நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கேஷ் பர்ச்சேஸ் அண்டு கிரெடிட் பர்ச்சேஸ். நம்ம பொருளை வாங்குறப்போ இமீடியட்டாக பணத்தை கொடுத்தோம்னா அது கேஷ் பர்ச்சேஸ். பொருளை வாங்கிட்டு வந்துடுறோம், அப்புறம் 1 week ஆர் 1 month ஆர் 2 months கழித்து பணத்தை கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கிரெடிட் பர்ச்சேஸ். ரொக்க கொள்முதல், கடன் கொள்முதல். பர்ச்சேஸ் இருந்தாவே என்ன இருக்கணும்? சேல்ஸ் இருக்கணும். ஓகே, சேல்ஸ்னால் என்ன? பொருளை விற்கிறோம், நம்மக்கிட்ட பொருள் இருக்குது, அதை மற்ற பையருக்கு கொடுத்தோம்னா அது சேல்ஸ். இந்த சேல்ஸும் வந்துமே 2 types இருக்குது, கேஷ் சேல்ஸ் அண்டு கிரெடிட் சேல்ஸ். இதே மாதிரி தான் நம்ம பொருள் விற்கிறப்போ பணத்தை வாங்கிக்கிட்டு பொருளை விற்றோம்னா கேஷ் சேல்ஸ்.
நெக்ஸ்ட்டு கிரெடிட் சேல்ஸ், பொருளை கொடுத்துட்றோம், பணம் அப்புறமே அவங்ககிட்டருந்து வாங்குகிறோம். ஓகேவா? பர்ச்சேஸ் வந்து கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். அதே மாதிரி பர்ச்சேஸில் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ். நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அந்த பொருள் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தால், ஓகேவா, டேமேஜ் ஆன பொருள் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சப்ளையருக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவோம். அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வேர்ட்ஸ். அதே மாதிரி தான் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வேர்ட்ஸ். இப்போ நம்ம வந்து செல்லர், நம்ம வந்து ஒருத்தனுக்கு பொருள் கொடுத்துருக்கோம், அவன் வாங்கிட்டு போயிருக்கான், அந்த பொருள் டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த பொருளை நமக்கு திருப்பி அனுப்பிச்சிட்றான். அதுதான் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வேர்ட்ஸ். விற்ற பொருள் நமக்கே வந்துருச்சு. அடுத்தது ஸ்டாக். ஸ்டாக்னா தெரியும், இருப்பு. நிறைய பொருள் வாங்கி விற்கிறோம், அந்த எண்ட் ஆஃப் த மந்த் ஆர் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணுறோம், 50 பொருள் வாங்கிட்டு வந்ததுன்னா 40 பொருள் விற்றுருச்சு, மீதி 10 பொருள் விற்காமல் இருக்குது. அன்சோல்டு கூட்ஸ் ஆர் கால்டு ஸ்டாக். விற்காமல் இருக்க பொருள் வந்து ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். அடுத்தது இன்கம். இன்கம்னா ரிசீவிங், ரிசீவபிள், நமக்கு வரக்கூடிய வருமானம். ஓகே, சேல் ஆஃப் கூட்ஸ், ஒரு பொருளை விற்றோம்னா நமக்கு இன்கம், நமக்கு வருமானம் வரும். அடுத்தது எக்ஸ்பென்சஸ், செலவுகள். நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா நமக்கு செலவு. அடுத்தது சால்வன்சி, நம்ம கடன் வாங்கியிருப்போம், டெப்ட்டு, கடனுக்கு பேர் டெப்ட்டு இங்கிலீஷில். அதை வந்து கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு பிஸ்னஸில் போதுமான சொத்துக்கள் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்தது அசெட்ஸ். அசெட்ஸ்னால் சொத்துக்கள். ஃபிசிக்கல் திங்ஸ் ஆர் ரைட் ஓன்ட், மானிட்டரி வேல்யூ, மேண்டிடேட்டரி வேல்யூ இஸ் கால்டு அசெட்ஸ். ஓகே, சொத்துக்கள், ஃபிசிக்கல், கண்ணுக்கு தெரியக்கூடியது எல்லாமே அசெட்ஸ். இந்த அசெட்ஸ் வந்து 2 அசெட்ஸாக இருக்கும், ஃபிக்ஸ்டு அசெட். ஓகே, ஃபிக்ஸ்டு அசெட் இருக்குது, அதை கணக்கு போட பார்த்துக்கலாம். அடுத்தது லயபிலிட்டி, பொறுப்புக்கள். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். நமக்கு தேவையானது பணம், தேவையான கேபிட்டல், தேவையானதப்போ நம்ம பேங்க்லேயோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்லேயோ நம்ம லோன் வாங்கிக்கலாம். தட் இஸ் கால்டு லயபிலிட்டி. அடுத்தது டெட்டாஸ். டெட்டாஸ்னா எ பர்சன் ஹூ ரிசீவ் எ பெனிஃபிட் வித்தவுட் கிவிங் மணி ஆர் மணி ஓஸ் இமீடியட்லி. தட் இஸ் கால்டு டெட்டாஸ். டெட்டாஸ்னால் யார் தெரியுமா? நமக்கு கடனாளி, நம்மக்கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு போயிடுவாங்க, பொருளை வாங்கிட்டு போயிட்டு 1 or 2 months கழித்து பணம் கொடுக்குறவங்க தான் டெட்டாஸ். அடுத்தது கிரெடிட்டாஸ். இப்போ நம்ம போய் பொருள் வாங்க போகிறோம், நம்ம வந்து பொருளை வாங்கிட்டு வந்துடுறோம், பணம் கொடுக்காமல் இருக்கோம், நம்ம வந்து கிரெடிட்டாஸ், நம்ம பணம் அவனுக்கு கொடுக்கணும். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிரான்சாக்ஷனில் 2 பேர் இருப்பாங்க, ஆப்போசிட். ஒருத்தர் வந்து பையர், ஒருத்தர் வந்து செல்லர். பையரும் டெட்டாஸாக இருக்கலாம், கிரெடிட்டாஸாக இருக்கலாம். செல்லரும் டெட்டாஸாக இருக்கலாம், கிரெடிட்டாஸாக இருக்கலாம். அடுத்தது டெப்ரிஷியேஷன். டெப்ரிஷியேஷன்னா தமிழில் தேய்மானம். இந்த ஃபிக்ஸ்டு அசெட் இருக்குது இல்லையா, ஃபிக்ஸ்டு அசெட் அதனுடைய வேல்யூ வந்து கிராஜுவலாக பர் இயருக்கு வந்து குறைஞ்சிட்டே வரும். இப்போ நம்ம பைக்கு, கார்லாம் எடுத்துக்கோங்களேன், ஒவ்வொரு வருஷமும் இன்சூரன்ஸ் பண்ணுறப்போ அதனுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். பெர்மனன்ட்லி கிராஜுவலி ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் அசெட். ஓகேவா? அடுத்தது டெப்ட், பேட் டெப்ட். பேட் டெப்ட்னு என்ன தெரியுமா? இப்போ நம்ம டெட்டாஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ நம்மகிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு போயிடுறாங்க, 2 or 3 months கழித்து நமக்கு பணம் கொடுக்குறாங்க, பணம் கொடுக்காம ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. தட் இஸ் கால்டு பேட் டெப்ட்ஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஃபெயிலியர் டு பே த அமௌண்ட். Debtors, they are not pay the amount. We cannot recover from the amount. டெட்டாஸ்லேருந்து நமக்கு பணம் வராது, அது என்னன்னு சொல்லுவோம்னா பேட் டெப்ட்ஸ். இப்போ நிறைய இந்த வேர்ட்ஸ் அடிக்கடி நம்ம டிவியில் பேப்பர்லாம் பார்த்துட்டே இருப்போம். வாராக்கடன், பேட் டெப்ட்ஸ் இருக்குது. நிறைய லோன் வாங்கி கட்டாமல் இருக்காங்க, பேங்க் எல்லாமே பேட் டெப்ட்ஸுக்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இன்றைக்கி அக்கௌண்ட்ஸ் டீச்சிங். அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் ஃபுல்லாக தியரியாக இருக்கும். 4th லெசன்லேருந்து உங்களுக்கு சம் ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. புக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன்,
புக்கில் இருந்து எல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? இன்றைக்கி பார்த்துருக்குது நம்ம பார்த்தது மீனிங்ஸ் பார்த்தோம், இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன், இம்பார்ட்டன்ஸ் அண்டு பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜிஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.